நான் உங்கள் டாக்ஸிஸ் தமிழ். ஒரு வழியா அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ வந்தாச்சு. ஆமாங்க, தமிழகமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், மே 4ஆம் தேதி ரிசல்ட். இந்த அறிவிப்பு வந்த அடுத்த நிமிஷமே தமிழக அரசியல் களம் அப்படியே அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு வீடியோல இந்த தேர்தல் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல், புதுசா வர்ற கட்சிகளோட தாக்கம் என்ன, இத பத்தி ரொம்ப டீடைலா அலசி ஆராய போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல தேர்தல் அட்டவணைய பார்ப்போம். ஏப்ரல் 23 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு தான் ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்தே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தாச்சு. அப்படின்னா என்ன? இனிமே அரசு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. அதே போல 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க பணம் கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பா முறையான ஆவணங்கள் இருக்கணும். இதனால வியாபாரிகள் முதல் பொதுமக்கள் வரை எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய சூழல் இப்ப உருவாகி இருக்கு. சரி, இந்த தேர்தல்ல எல்லாரோட பார்வையும் யார் மேல இருக்கு தெரியுமா? அது நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் மேலதான். முதல் முறையா ஒரு தேர்தலை சந்திக்க போறாரு. இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல விஜய் யாரோட ஓட்ட பிரிப்பாரு? திமுகவோட இளைஞரணி வாக்குகளா, இல்ல அதிமுகவோட பாரம்பரியமான வாக்கு வங்கியா? இதுதான் இப்போ அறிவாலயத்திலையும் எடப்பாடியார் வீட்லயும் ஓடிக்கிட்டு இருக்கிற பெரிய கேள்வி. அவரோட முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பா இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய மும்முனை போட்டி இருக்க போகுதுங்கிறது மட்டும் 100% உறுதி. மறுபக்கம் ஆளுங்கட்சியான திமுக தங்களோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க தயாரா இருக்காங்க. ஆனா இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன சவாலா அமையலாம். அதே சமயம் அதிமுக தங்களோட கோட்டையை மீட்டெடுக்க போராடுறாங்க. இதுல சீமானோட நாம் தமிழர் கட்சியும் ஒரு பக்கம் தன்னோட செல்வாக்க நிரூபிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த தடவை போட்டி ரொம்பவே டஃப்பா இருக்க போகுது. சரி, இப்போ கட்சிகளோட கூட்டணி கணக்குகளை பார்ப்போம். வழக்கமா திமுக மற்றும் அதிமுக அணிகள்ல இருக்கிற அதே கட்சிகள் தான் இப்பவும் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் பல கட்சிகள் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்காங்க. குறிப்பா சிறிய கட்சிகள் எந்த பக்கம் போனா அதிக சீட் கிடைக்கும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆன்மீக அரசியல் மற்றும் தமிழ் தேசியவாதம், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற போட்டியும் இந்த தடவை ரொம்ப பலமா இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜாதி ரீதியான வாக்குகள் யாருக்கு சாதகமா அமையுங்கிறத கட்சிகள் இப்போவே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்துல இந்த தடவை ஒரு மிகப்பெரிய திருப்பம் இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. கடைசியா ஒண்ணு, தமிழ்நாட்டுல இப்போ கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல இளம் வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்களோட மனநிலை தான் இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர். இவங்க பாரம்பரிய அரசியலை விரும்புறாங்களா, இல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை மட்டும் இல்ல, அது நம்ம கடமையும் கூட. அதனால ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாரும் மறக்காம உங்க வாக்க செலுத்துங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வர்ற ஏப்ரல் 23 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்ல திராவிட கோட்டை அப்படியே நிலைத்து நிக்குமா? உங்களோட ஃபேவரட் கட்சி எதுங்கிறத தயங்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம ஜி டாக்ஸிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.